காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கொத்திமங்கலம் பகுதியில் நரிக்குறவர் மக்கள் பாசிமணியுடன் ஊசிமணி அணிவித்து பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர் திமுக அரசு செய்த பல்வேறு சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் என பலர் உடன் இருந்தனர். சேலம் தொகுதிக்கு உட்பட்ட ஓமலூரில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்சிட்டிவ் வாக்குச்சாவடி மையங்கள், கிரிட்டிக்கல் வாக்குச்சாவடி மையங்கள் குறித்து தேர்தல் பொது பார்வையாளர் பாட்டீல் ஆய்வு செய்தார். கடந்த கால தேர்தல்களில் தகராறு நடந்த வாக்குச்சாவடிகள், தற்போதைய நிலை குறித்த ஆய்வுகள், தற்போதைய பாதுகாப்புகள் குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டது. அதன்படி 345 வாக்குச்சாவடிகளில் 26 வாக்குச்சாவடிகள் சென்சிட்டிவ் வாக்குச்சாவடிகளாகவும் 4 வாக்குச்சாவடிகள் கிரிட்டிக்கல் வாக்குச்சாவடிகளாகவும் உள்ளது. எனவே செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு இயந்திரங்கள் எடுத்துச் செல்வதற்கான வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. முதல் கட்டமாக 135 வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணி நடைபெற்றது. மீதம் 135 வாகனங்களுக்கு நாளை நடைபெறும் என தேர்தல் பிரிவு அலுவலர்கள் கூறினர். நாளை மறுநாள் அனைத்து வாகனங்களிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரம் மண்டல அலுவலர்கள் தலைமையில் எடுத்துச் செல்லப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் குன்னம் பேருந்து நிலையத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு கூட்டணி கட்சி சார்பில் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சியில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது என்று விமர்சித்து பேசினார். மேலும் சூரியனிற்கு வாக்களித்தால் இப்படி வெயிலில் எப்படி காய்வீர்களோ அதுபோன்றுதான் காய்வீர்கள் என்று கார்த்தியாயினிக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் முதல் சென்னை வரையிலான தமிழகத்தில் ஆழ்கடல் பகுதிகளில் விசைப்படகுகளுக்கு மீன்பிடி தடை காலம் நேற்று முதல் தொடங்கியது. ஆனால் அதே வேளையில் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்துள்ள மணக்குடியில் ஃபைபர் படகு, கட்டுமரம் உள்ளிட்ட நாட்டுப் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று ஏராளமான மீன்களுடன் கரை வந்து சேர்ந்தனர். மேலும் மீன்கள் அதிகம் கிடைப்பதால் மீனவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஸ்ரீ பிரம்மசக்திபுரத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பசாமி கோவிலில் சித்திரை மாத தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு பிடிக்காசு கொடுக்கும் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உருமி மேளத்துடன் வான வேடிக்கையோடு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பிடிக்காசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் நிர்வாகியும் அருள்வாக்கு சித்தருமான தியாகராஜ சுவாமிகள் பக்தர்களுக்கு பிடிக்காசுகளை வழங்கி அருள்வாக்கு கூறினார். முன்னதாக கத்திமேல் நடத்தல், கழுகுமரம் ஏறுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவில் மதுரை மீனாட்சி தேர் திருவிழா, மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுதல் ஆகியவை முக்கிய திருவிழாக்களாகும். இந்த விழாக்களை காண ஏராளமானோர் வருகை தருவார்கள். இந்நிலையில் சித்திரை வெயில் உச்சியில் இருக்கும் தருணத்தில் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முண்டியடித்துக் கொள்வர். அத்தகைய தருணத்தில் பல பக்தர்கள் மூச்சுவிட சிரமப்பட்டு மயங்கி விழுவார்கள். அத்தகைய தருணத்தில் இவர்கள் அனைவரும் ஆசுவாசப்படும் விதமாக 7 அடி உயர விசிறியை கொண்டு சேவகர்கள் விசிறி வீசி வருவார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பாரம்பரியமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக இவர்களை தேர் திருவிழாவிலும் வைகை ஆற்றிலும் அனுமதிக்காமல் தடை செய்யப்பட்டு வருவதாக புகார் கூறி விசிறி சேவா சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் பகுதியில் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவித்து கப்பலூர் தொழிற்பேட்டை சங்கம் சார்பாக இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சுங்கச்சாவடியை மேலக்கோட்டை விலக்கு பகுதியில் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் அறிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மயிலாடுதுறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாபு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பட்டவர்த்தி ஊராட்சியில் வாக்கு சேகரித்தபோது அங்கு வந்த கரும்பு விவசாயிகள் வேட்பாளர் சென்ற வாகனத்தை திடீரென நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து சுமார் 504 நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறோம் எனவும் எங்களது போராட்டத்திற்கு இதுவரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என கூறி வேட்பாளரின் வாகனத்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் தேர்தலுக்கு பிறகு முடிவு எட்டப்படும் என கூறி சமாதானம் செய்ததை அடுத்து விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.